அடுத்த தமிழக எல்லையில் 2 சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. ஒன்று வெளிமாநிலத்திற்கு செல்லக்கூடிய சோதனை சாவடி, இன்னொன்று அதாவது தமிழகத்திற்கு வரக்கூடிய சோதனை சாவடி என 2 சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த சோதனை சாவடியில் அதாவது இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதாவது டிஎஸ்பி வடிவேல் தலைமையிலான போலீசார் காலை 6:10 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் அதாவது இந்த ஆய்வின் போது அந்த பணியில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் நிர்மல்குமார் பணியில இருந்திருக்கிறாரு. இவர் இருக்கும்போது இந்த பணியில இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்யும் போது அதாவது கணக்கில் வராத 2,25,950 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த பகுதியில் அதை கூடுதலாக வரக்கூடிய கார் மற்றும் லாரி அவர்களிடம் கூடுதலாக வரி வசூல் செய்வதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரகசிய தகவல் சென்றதாகவும் அதன் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது நமக்கு தெரிவித்திருக்கின்றனர். இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் தற்போது 8க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். டிஎஸ்பி வடிவேல் மற்றும் ஆய்வாளர் பிரபு, தலைமை காவலர் மஞ்சுநாதன் மற்றும் மணிவண்ணன், ஸ்ரீதர் ஆகியோர் 8 பேர் கொண்ட குழு இந்த சோதனையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. பத்மநாதன்.